குடியிருக்க செய்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். ஏசாயா 54:3 நாம் வாசிக்கும் போது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். பாபிலோனின் சிறையில் இஸ்ரவேலில் இருப்பது எருசலேம் பாழாய் கிடப்பதை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். நகரத்தில் ஒருவனும் குடியில்லாமல் வனாந்தரம் போல் இருக்கிறது, அது பிள்ளை பெறாத மரணை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது தனித்தவராய் தவிக்கிற விதவையை போல இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்த்தோம். எருசலேம் நகரம் மறுபடியும் சீராக்கப்படும். அங்கு திரளான ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நகரத்திலிருந்து புறஜாதிகளை அகற்றி போட்டு தம்முடைய ஜனத்தை அழைத்து வந்து அங்கே மறுபடியும் குடியேற்றுவார். இயேசுவின் பிரசங்கத்துக்கும் பின்னால் புறஜாதிகளுடைய சபையில் புதிய விசுவாசிகள் திரளான எண்ணிக்கையினால் சேர்க்கிறார்கள். யூதருடைய சபைகளிலும் புதியவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். பார்க்கணும், புறஜாதிகளுடைய சபையில் புதிய விசுவாசிகள் அதிகமாய் சேர்க்கப்படுகிறார்கள். ஆக குடியிருக்க செய்கிறவர் என்று சொன்னால் புறஜாதிகள் தேவனிடத்திலே வருவதுதான் அது ரட்சிப்புக்கு நேராக இருக்கிறது. தேவன் அந்த சந்தோஷத்தையும் மகிமையும் இன்னும் செழிக்க செய்வாராக. ஆமென்.